திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி கிராமத்தில் குஞ்சிதபாதம், முத்துலட்சுமி ஆகியோர்களுக்கு மகனாக பிறந்தவர் ஆர்.கே. அன்புச்செல்வன். சிறுவயது முதல் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்தவர். பள்ளி படிக்கும் போதே கட்டிட வேலை, வீட்டு வேலை, வீட்டில் உள்ள மாடுகளை மேய்க்கும் வேலை போன்ற வேலைகளை செய்து தன் குடும்பத்தின் வறுமையை போக்கினார். தேர்தல் நேரங்களில் தன் தந்தையுடன் அரசியல் தலைவர்களை சந்தித்து தேர்தல் வேலைகளையும் செய்து பாராட்டை பெற்றார். அவர் சொந்தமாகவே அன்பு டீ ஸ்டால் என்ற கடையை நடத்தி வந்தார். பின்பு ரஜினி ரசிகராகவும் இருந்து நாட்டுக்கு ஒரு நல்லவன் என்ற மன்றத்தை நிறுவி மன்ற தலைவராகவும் இருந்து பல உதவிகளை மக்களுக்கு செய்து வந்தார். டீ கடை நடத்தி வந்தபோது தினமலர் நாளிதழில் நடிக்க நடிகர்கள் தேவை என்ற விளம்பரத்தை பார்த்து நேரில் சென்று நடித்து காட்டினார். படம் எடுக்கிறேன் என்று பணத்தை ஏமாற்றுபவர்கள் என்று தெரியாமல் அவர்கள் இவரை ஹீரோ என்று சொல்லி படத்தின் பெயர் ஒரு கவிஞன் காத்திருக்கிறான் என்று சொன்னதை நம்பி தான் பிறந்த ஊரில் பல இடங்களில் பேனர் வைத்துள்ளார். ஆனால் ரூபாய் 5000 பணத்தையும் இழந்தார். பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் கிராமத்தில் உள்ள மக்களும் படம் என்னாச்சு என்று கேட்க அவமானம் தாங்க முடியாமல் ஊரை விட்டு எப்படியாவது சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்று தான் நடத்தி வந்த அன்பு டீ கடையை விற்றுவிட்டு சென்னை வந்து பல கம்பெனிகளில் ஏறி இறங்கினார். இருப்பினும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. எப்படியாவது சினிமாவில் நுழைய வேண்டும் என்று புரொடக்ஷன் பாய் கார்டு எடுக்க 5000 ரூபாய் தயார் செய்தார். அதன் மூலம் தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அறிமுகமாகலாம் என்று முன்பணம் ரூபாய் 5000 வைத்துக்கொண்டு யோசனை செய்துள்ளார். இந்த பணத்தையும் ஏமாற்றிவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணி அந்த பணம் 5000 ரூபாயையும் தன் தங்கை திருமண செலவுக்கு கொடுத்து தன் கடமையை செய்தார். பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நடிகர் ராஜ்கிரண் அவர்களிடம் அலுவலக உதவியாளராக சேர்ந்தார். அவரிடம் பல படங்களில் வேலை செய்த பிறகு திரு ஆர்.கே. அன்புச்செல்வன் அவர்கள் சொந்த ஊரிலிருந்து வந்த பிறகும் வேறு எந்த சூழ்நிலையிலும் அவர் மீண்டும் சொந்த ஊருக்கு செல்லவில்லை. தன் தந்தை இறந்த செய்தியை கேட்டு மிகவும் மன வருத்தத்துடன் மீண்டும் சொந்த ஊருக்கே சென்றார். தன் தகப்பனாருக்கு கடைசி நேர இறுதிச் சடங்கை செய்வதற்கு கூட அவர் கையில் பணம் இல்லை. ஒரு நண்பனின் உதவியுடன் அந்த சடங்குகளை செய்து தன் கடமையை நிறைவேற்றினார். பிறகு சிறிது காலம் கழித்து தன் தாயின் மறைவு சென்னையில் ஏற்பட்டது. தன் தாயின் கடைசி ஆசை தன் சொந்த ஊரில் தன் மறைவின் கடைசி சடங்குகள் செய்ய வேண்டும் என்பதற்காக சில நண்பர்களின் உதவியுடன் சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் மூலம் தன் தாயை எடுத்துச் சென்று இறுதிச் சடங்குகளை செய்தார். எல்லா வழிகளையும் எல்லா வழிகளையும் தாண்டி தன் லட்சிய இலக்கை நோக்கி அவரின் பயணம் தொடர்ந்தது. அதன் பின்பு தன் சொந்த தயாரிப்பில் என் நெஞ்சை தொட்டாயே படத்தை எடுத்தார். அதில் முக்கிய வேடத்தில் நடிக்கவும் செய்தார். ஒரு பெரிய தயாரிப்பாளர் என் நெஞ்சை தொட்டாயே படத்திற்காக உதவி செய்வதாக சொல்லியதன் பேரில் படத்தை தயாரித்தார். அந்த பெரிய தயாரிப்பாளர் சொன்னபடி நடக்காததால் அவரை நம்பி 40 லட்சம் ரூபாய் இழந்தார். இப்படி பலவித ஏமாற்றத்தால் இனி சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் ஏமாறக்கூடாது என தனது சொந்த கட்டிடத்தில் சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கம் என்ற அமைப்பை பல கட்ட போராட்டங்களுக்குப் பிறகு நிறுவினார். இன்று இவரது சங்கத்தில் சிறு முதலீடு தயாரிப்பாளர்கள் குறைந்த கட்டணத்தில் சேர்ந்து பல படங்கள் சென்சார் செய்யப்பட்டு திரையரங்குகளில் வெளியாகி வெற்றி பெற்றுள்ளது. இன்று சிறு பட தயாரிப்பாளர்களின் காவலனாக 24 அமைப்புகளின் தலைவனாக சிறப்பாக செயல்பட்டு பலரின் வாழ்க்கைக்கு உதவியாக இருந்து வருகிறார். இன்று சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களின் படங்களை OTT நிறுவனம் வாங்க மறுப்பதால் தயாரிப்பாளர்களின் நன்மைக்காக ஆர்.கே. சினிமாஸ் OTT ஜனவரி 23 இன்று முதல் துவங்குகிறது. சினிமாவில் நடிகனாக நுழைந்து பல ஏமாற்றங்களை அடைந்து ஆர்.கே. அன்புச்செல்வன்
தயாரிப்பாளர்களின் தலைவனாக ஆர்கே ஓடிடி நிறுவனமாக வளர்ந்து இருப்பது சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு பெருமை. படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் மட்டும் நன்மை அடைய வேண்டும் என்று நினைக்காமல் ஆர்கே சினிமாஸ் ஓடிடியில் ரூபாய் 100 செலுத்தி படம் பார்க்கும் மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக முதல் பரிசாக பல்சர் பைக், இரண்டாம் பரிசாக 1 பவுன் தங்கச் செயின், மூன்றாவது பரிசாக 10 நபர்களுக்கு 1 கிராம் தங்க நாணயம் என பரிசுகளையும் அறிவித்துள்ளார். மக்களின் ஆதரவோடு இதை மேலும் விரிவுபடுத்த உள்ளார். சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களின் தலைவர், 24 அமைப்புகளின் தலைவர், ஆர்கே சினிமாஸ் ஓடிடி நிறுவனர் ஆர்கே அன்புச்செல்வன். இவரது வெற்றி பயணம் மேலும் தொடர நமது அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள். நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க